லைவ் தமிழ் செய்திகள். சவேசினை பார்த்து வியப்பில் ஆழ்ந்த நெகிழ்ந்து போன நடுவர்கள். சவேசினின் சிறப்பான பாடும் திறமையை பார்த்து நடுவர் குழாம் நெகிழ்ந்து போனது. அந்த பாடலை திரைப்படத்தில் பாடிய நடுவர் கார்த்திக்கு வியந்து எழுந்து ஆசீர்வதித்தார். இந்த பாடலை லைஃபில் பாடுவது மிகவும் கடினம், நீ சிறப்பாய் பாடியிருக்கின்றாய் என்று பாடகர் கார்த்திக் சவேசினை புகழ்ந்து தள்ளினார். அங்கிருந்த அனைவரும் ஒரு நெகிழ்ச்சியான தருணத்துக்குள் சென்று விட்டார்கள். அந்த அளவுக்கு பிரபலியம் வாய்ந்த பாடலை சவேசன் பாடி 3வது இடத்தை தட்டி கொண்டார். அவரின் நீண்டகால ஆசை நிறைவேறியிருக்கின்றது. இலங்கையில் அவர் பல மேடைகளை கண்டு பாடி வந்தாலும் அங்கீகாரம் பெற்ற மேடையாக எந்த மேடையும் அமரவில்லை, எந்த மேடையும் அவருக்கு அமையவில்லை. ஆனால் சக்தி டிவி நடத்திய பாடகர் போட்டியில் 2ஆம் இடத்தை இலங்கை சார்பாக இலங்கையில் இருக்கின்ற ஒருவராக அவர் தட்டி கொண்டார். இருந்தாலும் தனக்கு சர்வதேச சான்றிதழ், சங்கீத நுட்பம் இது போன்ற விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சரிகமபா நிகழ்ச்சியில் தான் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இலங்கையிலிருந்து தனது வெற்றிக்காக புறப்பட்டு சாதனை படைத்து டிக்கெட்டு பினாலியில் ஒருவராக அவர் வந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்களை தவிர்த்து உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்களும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் அவர் வெற்றியாளராக மாற வேண்டும், இறுதிச் சுற்றில் அவரை வெற்றியாளராக ரசிகர்கள் காண வேண்டும் என்று ஆசையுடன் இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.